ஆத்ம நமஸ்காரம். வணக்கம் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். இந்த உடல் அற்புதமான உடல். அற்புதமாய் இந்த உடல் ஆவி அடங்கும் முன்னே, எப்படி சொல்றாரு பாருங்க. அற்புதமாய் இந்த உடல் உள்ளே இருக்கக்கூடிய ஆவி அடங்கும் முன்னே சர்க்குருவை போற்றி தவம் செய்து வாழாமல், சர்க்குரு சொல்றதை கேட்காம இந்த அற்புதமான உடல்ல இறைவன் குடிகொண்டிருக்கிறான். அந்த இறைவனை கருதி வழிபடாமல், சர்க்குரு சொன்னதை கேட்காமல், கண்டதெல்லாம் அனித்தியமே கேட்டதெல்லாம் பழுதே. நீங்கள் வெளியில் ஓடி அங்கே கனி கேட்குறேன், இங்கே கனி கேட்குறேன், அந்த கோயிலுக்கு போனேன், இந்த கோயிலுக்கு போனீங்களா, அதெல்லாம் பழுதுன்னு சொல்கிறாங்க. கேட்டதெல்லாம் பழுதே, கண்டதெல்லாம் அனித்தியமே, உண்மை கிடையாது அதெல்லாம் அப்படின்னு சொல்கிறார். இப்போ சனி அவர் எப்பயும் கிரகம் மாறிட்டு இருக்கு. அது இயக்கம் மாறிக்கிட்டு தான் இருக்கும். இப்போ சனி கிரகம் மாறுதுன்னு சொல்லி எல்லாம் முண்டி அடிச்சுக்கிட்டு திருநள்ளாறு ஓடுறாங்க. போனாங்க, சனி பகவான் என்ன செய்யணும்? நல்லது செய்யணும். ஏன் நல்லா இருக்கலான்றதுக்கு நாங்கள் திருநள்ளாறு போனாங்க. நலம் குளத்தில் குளித்தாங்க. ஆனால் அவங்க வீட்டுக்கு வெளியில் வரதுக்குள்ளே மரணம் அடைஞ்சிட்டாங்க. அப்போ ஏன் நீங்கள் சனி பயிற்சிக்கு போகிறீங்க? சனி பயிற்சிக்கு போயிட்டா வீட்டுக்கு நம்ம சுகமாக ஆனந்தமாக இருக்கணும். அப்போ தான் சனி நம்ம விட்டு விளையிட்டாருன்னு அர்த்தம். இதை விட்டுட்டு முண்டி அடிச்சுன்னு போய் பணத்தை செலவு பண்ணி வீட்டுக்கே வெளில வர்றதுக்குள்ளே உங்களுக்கு மரணம் வந்து போச்சு. கொஞ்சம் சற்று இதை உள் வாங்கி பார்க்கணும். எல்லா கிரகமும் இறைவனுடைய கண்ட்ரோலில் இருக்குது. பொதுவாக ஒரு பிரதமருடைய கண்ட்ரோலில் 30 மாநிலம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. எத்தனை மாநிலம் இருக்குதோ, எத்தனை மாநிலம் இருந்தாலும் ஒரு பிரதமருடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. அவர் சொல்கிறது தான் அவங்க அமல்படுத்தி ஆகணும். அப்போ நமக்கு பிரதமராக இருக்கக்கூடியவர் நம்முடைய புருவ மத்தியில் உச்சியில் லிங்கமாக, தலைக்கழுத்து லிங்கமாக தொங்கிக்கிட்டு இருக்கான் நம்ம சிவலிங்கம். சிவனும் சக்தியும் ஒன்றாக நம்ம சிரசிலே அமர்ந்து இருக்கும் பொழுது அந்த சிவனை வழிபட்டால் அந்த சனி விலகிடுவார். நீ இவ்வளோ தூரம் போய் கஷ்டப்பட்டு லோல்பட்டு வர தேவையில்ல. இந்த சிவனை வழிபட்டால் சிவனும் சக்தியும் ஒன்றா இருக்கிறாங்க. நம்ம காட்சி கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. நாம் ஒன்று சுவாசம் பண்ணணும், அவ்வளோதான். நம்ம ஊத அங்கே அனல் பறக்கும். நம்ம ஊத என்ன பண்ணணும்? ஒரு நெருப்பில் ஒரு கூலானை போட்டுட்டு ஊதனா என்ன பண்ணும்? நெருப்பு உண்டாயிடும். ஒரு செத்தையை போட்டு ஊதனா எரிய ஆரம்பிக்கும். அப்போ அதை ஊதணும். இதுதான் 12 வருஷம் 20 வருஷம் கஷ்டப்பட்டு ஒரு குருநாதர்கிட்ட கற்றுட்டு நமக்கு எளிமையாக சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த சிவனை பார்த்தால் சிவனும் சத்தியமாக வந்திருக்காங்க. சிவன் இல்லாத சக்தி இல்லை, சக்தி இல்லாத சிவன் இல்லை, 2 பேருமே அங்கே இருக்கிறாங்க. சிரசிலே இருக்கக்கூடிய சிவனை நினைக்காமல் நம் முன்னோர்கள் எழுதி வைத்தது ரைட்டு தான். சனி கிரகத்தினுடைய ஆற்றல் அங்கே வருதுன்னு சொல்கிறதுலாம் ரைட்டு தான். சனி இல்லைன்னு சொல்லலை. சனி ஆகாயத்தில் இருக்குது. சூரிய குடும்பத்தில் சனி இருக்குது. சூரியனுடைய கண்ட்ரோலில் சனி இருக்குது. சூரியன் யார் கண்ட்ரோலில் இருக்கார்? சிவனுடைய கண்ட்ரோலில் இருக்கார். வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உள்ளமே புகுந்தது அதனால். எங்கே புகுந்துட்டாரு? நம்ம உள்ள புகுந்துருக்காரு ஈஸ்வரனும் சக்தியும்.
வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி. வீணை வந்து ஈஸ்வரனுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த இசை மிக நல்ல வீணை தடவி. மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உள்ளமே புகுந்தது அதனால். திங்கள்னா சந்திரன், கங்கைனா தண்ணி. கங்காதேவியும் சந்திரனையும் தன்னுடைய சிரசில் வச்சிருக்கார். அவர் என் உள்ளமே புகுந்துட்டார். உயிருள் யாம் எம்முள் உயிர், என் உயிர் உள்ள அவர் இருக்கார். என் உள்ளமே புகுந்தது அதனால். அவர் உள்ளத்தில் புகுந்த பிறகு என்ன நடக்குது? ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு இரண்டுடனே. ராகு கேது சனி எல்லாமே அவருடைய கண்ட்ரோலில் இருக்கு. கோளாறு பதிகம் படிச்சீங்கன்னா அது தெரியும். மாணிக்கவாசர் எழுதிய சிவபுராணத்தை படிச்சுன்னு வந்தாலே எந்த கிரகமும் கிட்ட வராது. மாங்கல்ய தோஷம், தாரக தோஷம், சர்ப்ப தோஷம், இங்கே போயிட்டு வா இங்கே போயிட்டு வா அப்படின்றாங்க. அங்கே போனால் 1200 அவர் கட்டணம் கேட்குறாரு. ஏன்னா அண்டத்தில் இருக்கக்கூடிய கிரகத்துக்கும் இவருக்கும் தொடர்பு இருக்குதான். அவர் 1500 வாங்கிட்டு இதை பண்ணி விடுறாரு. அந்த இடத்துக்கு அவங்க போய் வரும்போது அந்த ஆற்றல் கிடைக்குது, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அப்படி காசு செலவு பண்ணி அந்த ஆற்றலை வாங்குவதை விட இருக்கிற இடத்துல அந்த சிவனையும் சக்தியும் வழிபட்டால் என்ன நடக்கும்? ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு இரண்டுடனேன். ராகு கேது எல்லாமே இவங்க கண்ட்ரோலில் இருக்காங்க. யார் கண்ட்ரோலில் இருக்கிறாங்க? ஈஸ்வரனுடைய கண்ட்ரோலில் இருக்காங்க. அந்த ஈஸ்வரனை கருதி நாம் வழிபட்டோமானால் ஒரு செலவும் கிடையாது. விரித்த உம்மால் ஒரு பயனும் வேண்டேன். இந்த கடவுளுக்கு தேங்காயும் தேவையில்லை, பழம் தேவையில்லை, எண்ணெய் தேவையில்லை. இந்த கடவுளுக்கு செலவு பண்ணுற பணத்தை முடியாதவர்களுக்கு உணவு அளிக்கலாம், ஒரு ஆடை எடுத்து கொடுக்கலாம், யாருக்காவது ஒரு உதவி செய்யலாம். இதுக்கு அவங்களுக்கு இது தேவையில்லை. இந்த பூமி வந்து அவங்களுக்கு ஒரு நெல்லிக்காய் மாதிரி. அப்போ கடவுள் எப்பேற்பட்டவர்? அண்ட சராசரம் இருக்கக்கூடிய சிவனையும் சக்தியும் வழிபடாமல் அந்த சக்தி தான் நம்ம சிரசிலே இருக்கிறார்கள் என்று நாம் நினைத்து குருவினுடைய பேச்சை கேட்காமல் சனி திசைக்கு ஒரு கோயில் போகிறோம், சனீஸ்வரன் கோயிலுக்கு போய் சுற்றிட்டு கிடக்கிறோம், அப்பயும் விலகலை. திருநாகேஸ்வரம் போயிட்டு வராங்க நாகதோஷம் நீங்கிறதுக்கு. ஆனால் அவங்களுக்கும் வந்து போயிட்டு நீங்கின மாதிரி தெரியல. அப்போ என்ன காரணம் அப்படின்னா, எல்லாமே விலகிறதுக்கு நம்முடைய சுவாச காற்றே போதுமானது. சுவாச காற்றை போதுமான அளவுக்கு நாம் தினமும் அபியாசம் பண்ணும்போது இந்த உடம்பு வந்து செல்களால் ஆனது. இந்த உடம்பு செல்களால் ஆனது. அனைத்து செல்களும் செல்கள் அழியாது, செல்கள் வளர்ச்சி கொடுக்கும், எந்த நோயும் இருக்காது. இதை வச்சு நீங்கள் வந்து எந்த கிரகத்துக்கும் போய் நீங்கள் வழிபட தேவையில்லை. நாம் தவத்தில் இருக்கும்போதே நவகிரகங்களும் எங்களுக்கு நன்மையை செய்வாயாக அப்படின்னா சொன்னால் போதும். அப்போ நவகிரகம் ஏன் எங்கே இருக்கிறோம்? நம்ம சிவனோடு இருக்கிறோம், சிவசக்தியோடு இருக்கிறோம். அந்த சிவனை உட்கார்ந்த இடத்துல கூப்பிடலாம், உட்கார்ந்த இடத்துல கருதலாம். உட்கார்ந்த இடத்துல சனி பகவான் வந்து நல்லது செஞ்சுட்டு போவார். ஏன்னா நீ அங்கே போய் வழிபாடு பண்ணது சரியில்லைன்னு தான் அர்த்தம். உட்கார்ந்த இடத்துல வழிபாடு பண்ணலாம். பாரத கதையில் சொல்லுவாங்க, பீமன் என்ன செய்வாராம், சூரிய வழிபாடு பண்ணுவாராம். தினமும் ஒரு 10,000 கூட ரோஜா பூ சூரியனுக்கு போடுற மாதிரி
அவர் உட்காந்து மானிஷ்டகமாக பூஜை பண்ணுவாராம், பூசலார் மாதிரி. அப்போ தான் சூரியன் ஒரு நாள் கேட்டாராம், இது கதை, இவ்வளோ பூ வந்து புலவத்துலேருந்து வந்து விழுது, இது யார் செய்கிறாங்க அப்படின்னு. வீமன் செய்கிறான்னு ஒருத்தர் சொன்னாராம். வீமன் குளிக்கவும் மாட்டான், சுத்தம் இல்லாமல் இருப்பான், அவனா அந்த பூஜை செய்கிறான் அப்படின்னு. அவன் உடம்பு தான் அழுக்காக இருக்குமே தவிர உள்ளம் சுத்தமாக இருக்கணும்னார். உள்ளம் சுத்தமானவன். அவன் மானசமாக செய்த பூசையானது இவ்வளோ பூ வந்து விழுத்தான் சூரிய பகவான் மேலே அப்படின்னு பாரதத்தில் வரும். எதுக்கு சொல்கிறேன்னா, வீமன் நினைச்ச மாதிரி நாம் உட்காந்த இடத்துல நினச்சி அதை வெற்றி பெறலாம்லே. இருக்கிற இடத்துல எல்லா நன்மையும் அடையக்கூடிய ஒரே வழிபாடு தான் சித்தர்கள் வழிபாடு. அதான் சித்த வித்தைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு எத்தனையோ பேர் இருக்குது. இந்த சித்தத்தை அறிந்து கொள்வது தான் சித்த வித்தை. சித்தமெல்லாம் சிவமயமே, அதை சேவித்த கரங்களுக்கு இல்ல பயமே. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.